விழாவிற்கான தலைமை உரை நிகழ்த்த முனைவர் யா மணிகண்டன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். இந்த நாள், இந்த நிகழ்ச்சி நம் நெஞ்சத்துக்கெல்லாம் நிறைவு தருகிற நாளாகவும் நிகழ்ச்சியாகவும் அமைகின்றன. இந்த சென்னை பல்கலைக்கழகத்தின் 2 பெரும் தமிழ் துறைகள், தமிழ் மொழித்துறை, தமிழ் இலக்கியத்துறை, இந்த 2லேயும் சம்பளம் பெறாத ஒரு பேராசிரியர், கட்டணம் செலுத்தாத ஒரு மாணவர் என்று ஒருவரை சொல்லலாம் என்றால் புலவர் ப. வீரமணி அவர்களை சொல்லலாம். அவர்களுடைய அறிவு ஆளுமையால் இந்த துறைகளின், 2 துறைகளின் வளர்ச்சிக்கு, செழுமைக்கு தொடர்ந்து ஒரு பேராசிரியரை போல பங்களித்து வருகின்ற பெருந்தகை அறிஞர் புலவர் ப. வீரமணி அவர்கள். அதை போல மாணவர்கள் வருவது உறுதியோ இல்லையோ 199 நிகழ்ச்சிகளுக்கு தவறாமல் வந்து விடுகிற ஒரு கடமை தவறாத மாணவராகவும் புலவர் பெருந்தகை ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் பேராசிரியர் சஞ்சீவி, நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை வி. அரசு என்று தொடர்கிற ஒவ்வொரு காலத்திலும் இந்த தமிழ் மொழித்துறை, தமிழ் இலக்கியத்துறையின் செயல்பாடுகள் அவருக்கு ஒரு கண்ணுக்கு புலப்படாத இடம் இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் அவரை புலவர் என்றே சொல்லி பழகி போனாலும் அவர் ஒரு தலை சிறந்த அறிஞர்களில் ஒருவர். அது வள்ளுவம் குறித்த களத்திலானாலும் சரி, சிங்காரவேலர் இயலிலானாலும் சரி, பெரியார் இயலிலானாலும் சரி, அவர் ஒரு குறிப்பிடத்தக்க அறிஞர் பெருந்தகை. அவருக்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் போல, ஒரு நடமாடும் அறிவு கருவூலம் போல, நடமாடும் அனுபவ கருவூலம் போல நம்மளையே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்கள். இந்த தமிழ் சமூகத்தின் ஒட்டுமொத்த வரலாறும் தெரிந்த சிலரில் அவர் முக்கியமானவர். வரலாறு தெரிந்தவர் மட்டுமல்ல, அவரே ஒரு வரலாறு தான், ஒரு தலை சிறந்த வரலாறு. ஆரவாரம் காட்டாமல் அமைதியாக, அதே நேரத்தில் ஆழமான பணிகளை, ஆராய்ச்சிகளை தொண்டை ஆற்றுகிற ஒரு முதன்மையான ஆளுமையாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருந்தகை அவர்கள். அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு, தமிழ் அறிவுலகத்திற்கு வழங்கி இருக்கிற கொடைகள் மிகுதி. அது தான் வாழுகிற மண்ணின் வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒட்டுமொத்த இந்த தமிழ் மண்ணின் வரலாறு என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அவருடைய பங்களிப்புகளுக்கு தனித்த ஒரு இடம் இருக்கிறது. அதனால்தான் இப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமைகள் எல்லாம் இன்றைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். மிக நெருக்கடியான சூழலில் வர இயலாது இருக்கும்போது கூட அவசரமாக தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு வாழ்த்து மடலை எனக்கு அனுப்பி உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி செய்திருக்கிறார்கள். ஒருவேளை வியப்பு அவர்கள் எதிர்பாராமல் வந்தாலும் வரக்கூடும். அந்த அளவுக்கு தன் நெஞ்சத்தில் நேசித்து போற்றி வருகின்ற ஆளுமையாக நம்முடைய புலவர், அறிஞர் பெருந்தகை வீரமணி ஐயா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நெடிய வரலாறு இந்த தமிழ் சமூகத்தின் பல பேராளுமைகளை சந்தித்த அனுபவ வரலாறாகவும் திகழ்கிறது. மூவ தொடங்கி நம்முடைய தமிழ் துறைகளோடு தொடர்புடைய களங்களில் எண்ணி பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஆளுமைகளுடனெல்லாம் நெருங்கி பழகினார். நான் ஏறத்தாழ மாணவனாக இருந்த காலம் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்தது. அப்பொழுதே அவர் மீது தலை சிறந்த அறிஞர் பெருமக்களில் ஒருவரான ஔவை நடராசன் அவர்களும், தமிழ்நாட்டில் துணைவேந்தர்களுக்கெல்லாம் துணைவேந்தர் என்று போற்றப்பட்ட வாசே குழந்தைசாமி அவர்களும் அவர் மீது எப்படிப்பட்ட அன்பை, மதிப்பை வைத்திருந்தார்கள் என்பதை நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். இங்குள்ள பலருக்கும் அது தெரியும். ஒரு முறை புலவர் வீரமணி அவர்கள் அறக்கட்டளை பொழிவை ஆற்றினார்கள். பார்வையாளர்களாக வாசேகு அவர்களும் ஔவை அவர்களும் வருகை தந்து சிறப்பித்தார்கள். அப்படி எல்லோராலும் நெஞ்சுக்கு இனியவராக, மதிக்கத்தக்கவராக, போற்றத்தக்கவராக விளங்கி கொண்டிருக்கின்ற பெருந்தகை, அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பெருந்தகை ஐயா வீரமணி அவர்கள். நான் எண்ணி பார்க்கிறேன், ஔவை அவர்களும் வாசேகு அவர்களும் பார்வையாளர்களாக வந்து சிறப்பு செய்த நிகழ்வை இதோ கூட நம்முடைய எதிரில் தலை சிறந்த இலக்கிய ஆளுமைகளில் ஒன்றான ஜோடி குரூஸ் அவர்கள் பார்வையாளராக வருகை இருந்து சிறப்பித்திருக்கிறார்கள். அதுபோல எண்ணற்ற
தமிழ் இலக்கியத்துறையின் முன்னை தலைவர் ஒப்பிலா மதிவாணன் வந்திருக்கிறார்கள். எண்ணற்ற பல்துறை பெருமைகள், அறிஞர்கள், கவிஞர்கள், அரசியல் துறையை சேர்ந்தவர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறீர்கள். அப்படி முக்கியமான பல ஆளுமைகள் மாணவர்களுக்கு சமமாக அல்லது மாணவர்களை கூடுதலாக என்று சொல்லுகிற அளவுக்கு வந்திருப்பதே புலவர்கள் அவர்கள், அறிஞர் வீரமணி அவர்கள் எத்தகைய பண்போடு எல்லோரிடத்திலும் பழகி இருக்கிறார், வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழ்ந்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இந்த அழகிய தருணத்தில், அரிய தருணத்தில் 80 என்பதை நாம் நம்புவதே கடினம். இன்றைக்கும் அவர்கள் அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டுகிறார்கள். இடையிலே காலில் இடையூறு ஏற்பட்ட பொழுதும் வாழ்க்கை அவருக்கு சில நலிவுகளை கொடுத்து இருக்கிறது. அந்த தருணத்தில் நானும் பேராசிரியர் வி அரசு அவர்களெல்லாம் அவர்களுக்கு இல்லத்துக்கு சென்று இருக்கிறோம். எல்லாவற்றையும் கடந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டு, எழுதி கொண்டு, படைத்து கொண்டு, செயல்பட்டு கொண்டிருக்கிற பெருந்தகை, இப்படிப்பட்ட அரிய ஆளுமையை, அரிய மனிதரை நாம் எல்லாம் போற்றுவது என்பது நாம் ஒரு வகையில் நாம் தமிழ் துறைகள் தன்னுடைய நன்றி கடனை செலுத்துவது என்று கொள்ளலாம். தமிழ் சமூகம் தன்னுடைய நன்றி கடனை செலுத்துவது என்று கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த அரிய தருணத்தில் தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மூத்த வழக்கறிஞர், பொது உடைமை தளத்திலே மிக முக்கியமான அறிவாளுமை ஐயா சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் இலக்கியத்துறையின் தலைவராகவும் இந்த வளாகத்தின் இயக்குநராகவும் ஒரு 20 கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த தமிழியர் புலத்திலே மிக பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்த பெரும் பேராசிரியர் பி அரசு அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். திருக்குறளுக்காக யாரை ஒருவரை இந்த தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு அடையாளம் காட்டலாம் என்றால் ஒரு இரண்டாம் கருத்துக்கே இடமில்லாமல் ஐயா பெருந்தகை கு மோகன்ராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளுமை. எனக்கும் அவர்கள் ஆசிரியர். இளமையிலிருந்து நம்முடைய புலவர் வீரமணி அவர்களோடு நெருங்கி பழகியவர்கள். இவரை பற்றி வரலாறுலாம் அவருக்கு தெரியும், அவரை பற்றிய வரலாறுலாம் இவருக்கு தெரியும். இவர்களெல்லாம் அறிவுத்துறையிலே தங்கள் ஆற்றலை காட்டுவது போலவே பல அருஞ்சாதனைகள் எல்லாம் வேற வேற தளத்திலாம் செய்த வரலாறுகளுக்கு கொண்டவர்கள். அப்படிப்பட்ட பெரிய ஆளுமைகள், இந்த மண்ணின் மகத்தான அடையாளங்களாக திகழ்பவர்கள். இன்றைக்கு இந்த முதற்படியை பெற்றுக்கொள்வதற்காக கடலூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார்கள். இஎஸ் கல்வி குழுமத்தின் நிறுவனர் சாமிக்கண் அவர்கள். நம்முடைய புலவர் அவர்களோடு மிக நெருங்கிய தொடர்பும் அன்பும் கொண்டவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் டி வீரமணி வருகை தர இயலாத சூழலில் அந்த இடத்திலிருந்து இந்த விழாவை நடத்தி தருவதற்கு, மலரை வெளியிடுவதற்கு, தலைமை உரை ஆற்றுவதற்கு தலை சிறந்த ஒரு மாபெரும் ஆளுமையாக நம் சமூகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கிற நீதியரசர் அரி பரந்தாமன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய துறை நிகழ்வுகளில் அவர்கள் பங்கேற்ற பெருந்தகை. இன்றைக்கு நாம் தமிழ் சமூகத்திலே நீதித்துறை வரலாற்றிலே நீதி, சட்டம் இவற்றையெல்லாம் தாண்டி, இவற்றையும் கருத்தில் கொண்டு, இவற்றை தாண்டி மக்களுடைய மேம்பாட்டுக்காக, முற்போக்கு செயல்பாடுகளுக்காக என்று நாம் சிலரை அடையாளம் காட்டுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட சிலரில் ஒருவர் நம்முடைய போற்றுதலுக்கும் அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய நீதியரசர் அரி பரந்தாமன் அவர்கள். அவர்களை அறியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அறியாமல் யாரேனும் மாணவர்கள் இருந்தால் இன்றிலிருந்து கூகுள் அந்த இணைய வழியாகலாம் தேடி எப்படிப்பட்ட பணிகளை, எப்படிப்பட்ட குரல்களை எதற்கும் அஞ்சாமல் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வருகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட தலை சிறந்த ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நீங்கள் திரையில் கண்ட தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களின் அந்த அன்பு வாழ்த்துறையை உங்களிடம் படித்து நான் இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். துறை தலைவர் என்கிற முறையில் அவர்கள் எனக்கு எழுதியிருந்தார்கள். பேரன்புடையீர், வணக்கம். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் மொழித்துறையின் சார்பில் நடைபெற உள்ள பெரு மதிப்பிற்குரிய புலவர் ப வீரமணி அவர்களின் 80ஆம் ஆண்டு பிறந்த நாள் பெருவிழா மற்றும் மலர் வெளியீட்டுடன் கூடிய அழைப்பிதழை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பெரியார் திடலில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் பொது உடைமை இயக்க சிந்தனை கருத்துக்களை தனித்தன்மையுடன் எடுத்து கூறி வருபவர் புலவர் ப வீரமணி அவர்கள். விழா நாயகர் நமது பெருமைக்குரிய புலவர் ப வீரமணி அவர்களுக்கு மகிழ்ச்சி கலந்த வாழ்த்துக்கள். நல்ல உடல் நலத்துடன் என்றென்றும் தொண்டர பணிகளை தொடர விழைகிறோம். விழா சிறப்புடன் நடைபெற வாழ்த்துகிறேன் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வாழ்த்து செய்தி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். இந்த இனிய தருணத்தில் 2 பெருமக்களை நான் இறுதியாக நிறைவாக சொல்லலாம் என்று நிறுத்தி வைத்திருக்கிறேன். அதுதான் புலவர் ப வீரமணி அவர்களும் அவர்களுடைய துணைவியார் அம்மா அவர்களும்.
இந்த இரண்டு பெருமக்களுக்கும் நம்முடைய அன்பை, வணக்கத்தை, வாழ்த்தை உரித்தாக்கி இந்த தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன்.